அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை போகும்போது எடுத்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த விழாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோட நாங்கள் எப்பயுமே எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் எங்கள் ஊரில் கைலாசநாதர் கோயில் தாரமங்கலம் சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஒரு 6:30 இருக்குங்க. அப்போ கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா என்னென்ன சாமி பார்த்தோம் அப்படிங்கிறத இதில் காமிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் கோவில். போயிட்டு போகலாம் அப்படின்னும் போது லேட் ஆகிடும்ன்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா திருவண்ணாமலை போயிட்டு அங்கேருந்து அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போனோம். அதனால் வந்துட்டு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கோயில் வெளியவே நின்று சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலை கிரிவல ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஏன்னு சொன்ன பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி வர போகுது. அதனால் வந்துட்டு எல்லா ரோட்லேயும் பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பக்கம் போ இந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒவ்வொரு சைடும் போய் பார்த்தோம். நிறைய பிளேஸில் வந்துட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சிட்டா எப்படி போகிறது, ஒரு ரோடாக சுற்றி ஒரு வழியாக ஒரு கோவிலுக்கு வந்தாச்சு. வந்தோன்னு பார்த்திங்கன்னா வெயிலான வெயிலுங்க, ஏகப்பட்ட வெயில். நடக்கவே முடியல, காலெல்லாம் கொப்பளம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வைப்போம், அப்புறமா ஏதாவது கீழே பேப்பர் இருந்துச்சுன்னா அது மேலே நிற்கிறது, அப்புறம் நிழல் இருந்துச்சுன்னா ஓட போய் நிற்கிறது, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஒரு வழியாக நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையில் சாக்கு போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா வெயிலுக்கு வந்து அங்கே நிற்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு கடையும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிலுக்கு. இந்த வீடியோ மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கோவிலுக்கு வந்தாச்சுங்க. பொது தரிசனத்தில் தான் நம்ம போனோம். போயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் 50 ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். பார்த்திங்கன்னா கோபுரத்தை சுற்றி வந்துட்டு பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பறவைகள் பறந்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு நிறைய பறவைகள் பறந்துகிட்டே இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நின்று நான் எடுத்திருந்தேன். ஒரு வழியாக 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். வந்துட்டு நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையோட கோவிலை அப்படியே வந்து இங்கே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. எப்படி எப்படி எங்கெங்கே என்னென்ன கோபுரம் இருக்குது, எப்படி எப்படி வருவோம் அப்படிங்கிறத எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. எத்தனை கோபுரம் இருக்குதுன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் மெயின் கோபுரம் வழியாக தான் வந்துட்ருக்கோம் இப்போது. இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லாவே. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.